விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா 2 தீமோத்தேயு 4:4. இதுல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதத்துல இருக்கிற ஆழங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. கட்டுக்கதை ஸ்டோரி பேஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. அதுல சிலர் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், வேதத்தின் ஆழத்தை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப கட்டுக்கதைகளுக்கு நம்முடைய செவியை நம்ம சாய்க்க கூடாது. தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய ஆழங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ ஏதோ கட்டுக்கதையா தேவனுடைய வார்த்தை இருக்கணும், ஸ்டோரி பேஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா அந்த வார்த்தைகளோட வேல்யூவை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆவியின் வழி வார்த்தையை கேட்டு அது கட்டுக்கதை அல்ல, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப அறிஞ்சுக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் மேலோக்கி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.